உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்களோட நினைவு சின்னம் அப்படின்னு எந்த நினைவுகளையும் உங்கள் மனசுலேயே புதைச்சிக்கிட்டு உங்கள் லைஃப் ஃபுல்லாக நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே ஒரு வாழ்க்கையை வாழாதீங்க. வலிகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை நம்ம மனசுலேயே போட்டு புதைச்சிக்கிட்டு வாழ்கிறதுக்கு பதிலாக அதை தூக்கி தூர போட்டுட்டு நம்மளோட வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. உங்களோட வாழ்க்கை என்றைக்குமே தொலையாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சில நினைவுகளை நீங்கள் உங்களோட லைஃப்பில் தொலைச்சே ஆகணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. உங்கள் மேலே உண்மையாகவே அதிக அளவில் அன்பு வச்சுருக்கிற ஒரு உறவு உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அவங்கள உதாசீனப்படுத்திடாதீங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா தனக்கு பிடிச்சவங்களுக்காக தன்னையே கூட மாற்றிப்பாங்க. வெளியில் எவ்வளோ தான் பார்த்திங்கன்னா சோகம் இருந்தாலும் காட்டிக்கவே மாட்டாங்க. எப்போவுமே உங்ககிட்ட அவங்களோட ஸ்மைலிங் ஃபேஸை மட்டும்தான் காட்டுவாங்க. ஸோ அப்படியேப்பட்ட உறவுகளை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு டைம் நீங்கள் தொலைச்சிட்டிங்க அப்படின்னா அவங்கள திரும்ப எப்போவுமே பெற முடியாது. அதே மாதிரி ஒரு பிரிவுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற நம்மளோட பிடிச்ச பழைய உறவாக இருந்தால் கூட அதில் திரும்படியும் அதே பாசம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது, இருக்கவும் முடியாது. கடந்த கால காயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பாடமாக மட்டும்தான் இருந்திருக்கும். அதே மாதிரி நம்மளோட இதயம் அப்படின்றது ஒரு பொக்கிஷம் போன்றது. அதை யாருக்கிட்டையும் தூக்கி கொடுத்துட்டு நிம்மதியை இழந்துடாதீங்க. நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது ஒரு புரியாத புதிர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சில பக்கங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புரியாத மாதிரியே இருக்கும். நம்மளை ஒரு சில பேர் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. நம்மளோட லைஃப்பில் பாதி விஷயங்கள் நம்மளுக்கு பொருத்தமே இல்லாததாக கூட இருக்கும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் பாதி பக்கங்கள் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்காத மாதிரியும், இன்னும் ஒரு சில பக்கங்கள் நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கும் இருக்கும். நம்ம கைகளில் உள்ள விரலே பார்த்திங்கன்னா 5மே ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் ஒரு சில பேர்லாம் நினைப்பாங்க எல்லா உறவுகளுமே நம்மளுக்கு பெர்ஃபெக்டாகவே இருக்கணும் அப்படின்னு. அப்படியான ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக தூக்கி போட்டுருங்க. ஒரு சில பேர் மற்றவங்க என்ன பேச வராங்க அப்படின்றத கொஞ்சம் கூட காது கேட்காம தன்னோட மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை எல்லாமே ரைட்டோ தப்போ கொட்டி தீர்த்துருவாங்க. ஸோ அப்படி நீங்கள் விடுற வார்த்தைகளால் பல பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கு காரணமாக கூட அமைஞ்சிரும். ஸோ இதை மனசில் ஞாபகம் வச்சு நடந்துக்கோங்க. நம்மளோட வார்த்தை வாழ்க்கை இது ரெண்டுலேயுமே மிக முழுமையான கவனம் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஒரு கரெக்டான வேலையும் போய்கிட்டு இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு சில இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டா கூட அதை முழுசாகவே பார்த்திங்கன்னா சரி செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க கூட இருந்தால் தான் நம்ம லைஃப் உண்மையாகவே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில பர்சன் நம்ம லைஃப்பில் இருப்பாங்க. அந்த மாதிரியான உறவுகளை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்கள் அப்படி விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களை விட்டு போகிறது அவங்க மட்டும் கிடையாது, உங்களோட முழு சந்தோஷம் அப்படின்றத மறந்துடாதீங்க. உண்மையான மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா யாரோட மனசில் உண்மையான அன்பும் பாசமும் இருக்குதோ அவன்தான் ஒரு முழுமையான மனுஷன். அவன் மனசில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெருடல் கூட இருக்காது. முழுமையாகவே பார்த்திங்கன்னா தனக்கு பிடிச்சவங்களுக்கும் தன்னை பிடிச்சவங்களுக்கும் உண்மையாக மட்டுமே நடந்துப்பான். இதை உண்மைன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உயிருள்ள ஒரு மனுஷனை உயிரில்லாத ஒரு நிலைமைக்கு போகிற வரைக்குமே ஆட்டி படைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு உயிரில்லாத பணம் தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தங்க உங்கள் மேலே உண்மையாகவே அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வாங்கி கொடுக்கறதுனாலையோ செய்கிறதுனாலையோ மட்டும் அந்த பாசம் புரிஞ்சிடாது. மற்றவங்க முன்னாடி அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இதில் அந்த பாசம் அப்படின்றது கலந்து இருக்குது. ஒரு சில பேர்லாம் பிடிச்சவங்களுக்காக எல்லாமே செய்வாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மற்றவங்க முன்னாடி அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த மறந்து போய் இருந்திருப்பாங்க. அப்படி நீங்கள் ஒருத்தங்களுக்கு காட்டுற பாசம் முழுக்க முழுக்க வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்ல முடியும். புரிஞ்சுக்காம விட்டு பிரிஞ்சு போன உறவு கூட அதை புரிஞ்சு ஃபீல்